ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவ சமூகத்தில் ஆராதித்தீர்களா? ஜெபித்தீர்களா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை ஜெபிக்க தவறியிருந்தால் தேவ சமூகத்தில் அமர்ந்தீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராய். ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் ஆண்டவருக்கென்று ஆண்டவர் கொடுத்த கற்பனைக்கு, கட்டளைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் கொடுத்த வார்த்தையை இருதயத்தில் பதித்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியணும். கானா ஒரு திருமணத்தில் மரியாள், அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க, இயேசுவிடத்தில் சொல்லும்போது அந்த ஜாடியை நிரப்புங்கன்னு சொன்னார். அவ்வளோதான். அதை அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க. அவர் சொல்வதை போல் செய்யுங்கள்னு சொல்லி அன்னை மரியாள் வழிகாட்டினாங்க. அவ்வளோதான். தண்ணியை போய் ஊற்றுறோமாப்பா, இப்போ தேவை ரசம்தான். இவர் தண்ணியை கொண்டு ஊற்ற சொல்கிறார, அது எப்படி சாத்தியமாக ஒன்று கேட்கவில்லை. கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுகிறதா மனசு இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் எல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறது. ஆனால் மனுஷன்தான் என்ன செய்ய மாட்டேங்கான், கீழ்ப்படிய மாட்டேங்கான். அன்பை கொட்டி, ஆசீர்வாதத்தை கொட்டி, பணத்தை கொட்டி வளர்த்தெடுத்த பிள்ளைகள் இரவும் பகலும் பனியிலும் வெயிலும் வருந்தி உழைத்து ராப்பகலா பாதுகாத்து வளர்த்து பாலூட்டி வளர்த்த பிள்ளைகள் இன்னைக்கு தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறது இல்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, நாம் கீழ்ப்படியலை. நாம் கீழ்ப்படிச்சிருந்தால் நிச்சயமாக பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. வேதம் அழகாய் சொல்கிறது, நீங்கள் அழைக்கின்ற அளவினாலே அது உங்களுக்கு திரும்ப அழைக்கப்படும் என்று சொல்லி, தேவனுக்கென்று கீழ்ப்படிங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். மோசேயை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொன்னார் அதுக்கு கீழ்ப்படிந்தார், அப்படியே கீழ்ப்படிந்தார். எலியாவை பாருங்கள், பலத்த காரியங்களை செய்தவர், தன் வல்லமையின் வார்த்தையினால் வானத்து மதங்களை அடைத்தவர், வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், மரித்த மனிதனை உயிரோடு எழுப்பினவர். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டு கேட்டார், அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து கடந்து போனார். எலியா, கேலி தாத்தண்டைக்கு போ, அங்கு நான் உனக்கு காகங்களை கொண்டு போஷிப்பேன். அவ்வளோதான். அவர் ஏன்னு கேட்கல, அடுத்த காரியங்களுக்கு கடந்து போனார். கொஞ்சம் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு என்று கீழ்ப்படிங்க. கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய், சில ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு சில எச்சரிப்புகளை கொடுத்திருக்கலாம், சில வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உன் எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் சொந்த ஊரை விட்டுட்டு, உன் சொந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அவ்வளோதான். அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு ஜாதிகளின் தகப்பனாக, முற்பிதாக்களின் முதல் பிதாவாய் நாம் கொண்டாடுகிறோம், அவரை நினைவு கூறுகிறோம். காரணம் என்ன? அவர் கீழ்ப்படிந்தபடினாலே. இயேசு கிறிஸ்து பிதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எனக்காக, உங்களுக்காக சிலுவை மரணத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கடந்து வந்தார். நீங்கள் நான் கீழ்ப்படிந்து பாருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஒரு தேவ பலனை பரிசுத்த ஆவியார் நமக்கு தருவார். தேவ கிருபை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த நீங்கள் கீழ்ப்படியும் பொழுதே ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு வீட்டுக்குள்ளே போனால், ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனால் கீழ்ப்படியை மிதித்தா தான் மேல்படிக்கு போக முடியும். நம்ம கீழ்ப்படியும் போது மற்ற எல்லாம் நமக்கு படியும். அல்லேலூயா. ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த போது எல்லாம் கீழ்ப்படிந்திருந்தது. ஆம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னதாய் எனக்கு கீழ்ப்படிய, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, பெற்றோருக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே கணவருக்கு கீழ்ப்படிய, என் எஜமானனுக்கு கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு தரப்போகிறார். அந்த கீழ்ப்படியும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியான பலன் உண்டாயிருக்கும். உங்களுக்கு வருகிற எல்லா பிசாசு கொண்டு வர எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும்படியாய், அதிலே அந்த பிரச்சனையை தாண்டி வரும்படியாய் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, வல்லமை தானாக இருக்கும். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரோடு
பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தாரே. இயேசு சுவாமி, தகப்பனே, நீர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது போல எனக்கும் எங்களுக்கும் கற்றுத்தருவீராக. தகப்பனே, ஊழியருக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே உறவினருக்கு கீழ்ப்படிய, மூத்தவர் முதியவர்களுக்கு கீழ்ப்படிய, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய கிருபைதாரும் அப்படியே செய்து எங்களை மகிழ பண்ணுவீராக. தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆமே. God bless you.